ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இந்த வசனங்களை கேட்கிற பார்க்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. 119வது சங்கீதம் அதனுடைய 97வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 119வது சங்கீதம் 97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய தாவீது, தேவனுடைய மனுஷனாகிய தாவீது சொல்றாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த எவ்வளவு என்பது நோ எவாலுவேட், நோ கால்குலேட், இவ்வளவுதான் அப்படின்னு பிரிய வைக்கல. சோத்ரா, அன்கவுண்டட் ஆக அந்த வேர்டு இருக்குது. அது எண்ண முடியாத வார்த்தை. எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத அளவுக்கு தாவீது வேதத்தின் மேல் பிரியம் கொண்டிருந்தார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் ஏனோ தானோ என்று பைபிளை நாம் அணுகாமல், தாவீதை போல சொல்ல முடியாத, எண்ணிக்கைக்கு அடங்காத சோத்திரிக்கிறோம் நாம் விதத்திலே வேதத்தின் மேல் பிரியம் கொண்டிருக்கிறவளா இருக்க வேண்டும். சோத்திரிக்கிறோம். எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? வேதத்துல ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அது இவ்வளவுன்னு, அது எவ்வளவுன்னு கணக்கு கிடையாது. அந்த மாதிரி அன்பு கூர்ந்தார்னு அந்த வார்த்தை வருதுல, அதுக்கு இணையான ஒரு வார்த்தை உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த வேதம் தான். இந்த வேதத்தின் மேல நாம் எவ்வளவு பிரியமா இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. 119வது சங்கீதம் அதனுடைய 35வது வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய கற்பனைகள்ல என்னடா இது, வசனத்தின்படி நடக்க சொல்றாங்களே, இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிய சொல்றாங்களேன்னு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் உங்க கற்பனையில் நான் நடக்கல, பிரியமாய் நடக்கிறேன். உமது கற்பனைகளில் நான் எப்படி நடக்கிறேன்? பிரியமாய் நடக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வேதத்தின் வசனங்களில நீங்க பிரியமா நடக்கிறீங்களா? இல்ல அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஒரு விருப்பம் இல்லாமல் நீங்க நடக்கிறீர்களா என்பது மற்றவர்களுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு அது தெரியும். அல்லேலூயா. இந்த பைபிள் வசனம், வார்த்தை, அந்த பைபிள் வழி அப்படின்னா யாரோ சொல்றாங்கன்றதுக்காக நடக்க கூடாது, நான் பிரியம் கொண்டு அதில் நடக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிட வழி நில்லாமல், பரிகாசக்கார உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. உலகம் துன்மார்க்கர் இருக்கட்டும், பரிகாசக்காரர், பாவிகள் இடத்தெல்லாம் விசுவாசிகள் என்ற பேரை உடையவங்களே இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் அந்த காலத்துல இருந்திருப்பாங்க போல. தாவீது சொல்றாரு, நான் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நான் நடக்கல, பாவியுடைய வழி நிக்கல, பரிகாசக்கார உட்கார இடத்துல என்ன செய்யல, நான் உட்காரல, அந்த இடத்தெல்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, இந்த வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஊர்ல இருந்த எல்லாரை விட தாவீத ராஜாவா கர்த்தர் உயர்த்தினார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வாலிப நாட்கள்ல நான் சோதர காலேஜை முடிச்சுட்டு என்னுடைய அங்க பாண்டிச்சேரியில இருந்தனே ஒழிய, ஸ்கூல் காலத்திலயும் சரி, நான் காலேஜை முடிச்சுட்டு மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகும் சரி, பீச்சு, பாண்டிச்சேரி பீச்சுக்கு கூட நான் அவ்வளவா போனதில்லை. சோத்திரிக்கிறோம். பாருங்க நான் என்ன மாதிரி ஆளா இருப்பேன் பாருங்க. ரூமு, வசனம், பைபிள், ஆவிக்குரிய புஸ்தகம், இப்படியே இருப்பேன். தோத்திரிக்கிறோம். சோத்திரிக்கிறோம். எங்கேயாவது வனாந்திர தனிமையான இடங்களுக்கெல்லாம் போவேன். சோத்திரிக்கிறோம். நான் வாலிப பிராயத்துல எல்லாரையும் போல அங்க சுத்தி இங்க சுத்தி
சோத்திரம். அப்படிலாம் என் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும், என் மனது அப்படி போகல. அது அப்படி பீச்சுக்கெல்லாம் போறது தப்பு இல்லை. ஆனா தேவன் என்னை அதிலே பிரியங்கொள்ள வைக்கல, என்னை அப்படி போக வைக்கல. சோத்திரிக்கிறோம். அதனாலதான் என்னுடைய சிறு பிராயத்திலேயே சிறு வயதிலேயே ஒரு பெரிய பொறுப்புக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தாருன்னு நான் யோசிக்கிறேன். சோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி எல்லாரும் போகிற அளவுக்கு நான் அப்பெல்லாம் போகல. சோத்திரிக்கிறோம். அப்படி போறது நான் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா என்ன கர்த்தர் அப்படி ட்ரெயின் பண்ணல, எனக்கு அப்படி ஒரு பிரியம் வரல. சோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் வசனங்களை படிக்கிறது, அதை குறித்து யோசிக்கிறது. சோத்திரிக்கிறோம். அப்படி தனிமையான இடங்கள்ல சோத்திரம் அப்படிலாம் என்னுடைய நேரங்கள் எல்லாம் செலவு பண்ண. சோத்திரம். ஆகவே தாவீது சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரிகாசக்காரர் உட்கார இடத்துல இப்படி நான் என்ஜாய் பண்ணல. சோத்திரிக்கிறோம். என் அண்ணன்மாரெல்லாம் அப்படி என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் என்னுடைய என்ஜாய் அப்படி இல்லை. சோத்திரம். இந்த வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய நிலை என்ன? கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் எவ்வளவு பிரியமா இருக்கிறீர்களா? நீங்கள் வேதத்தை எத்தனை முறை வாசித்திருக்கிறீர்கள்? இந்த வேதம் சோத்திரம் உங்களுடைய லைஃப்ல எந்த இடத்தை பிடித்திருக்கிறது? உங்கள் இருதயம் முழுக்க இந்த வசனங்கள் நிறைந்திருக்கிறதா? வேதம் என்றாலும் உங்களுக்கு கொள்ளை ஆசையாய் நீங்கள் இருக்கிறீர்களா? சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எழுதி தந்த இந்த புஸ்தகத்தின் மேல் நீங்கள் எவ்வளவு வாஞ்சை கொள்ளுகிறீர்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பேசல, நான் யாரையும் நியாயம் தீர்த்து பிரசங்கம் பண்ணவில்லை. நீங்களே உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேதத்துக்கு முன்னாக நான் எப்படி இருக்கிறேன்? இந்த வேதத்தை நான் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுகிறேன்? இந்த வேதத்தை நான் எந்த அளவுக்கு எனக்கு உள்ள எடுத்திருக்கிறேன்? இந்த வேதம் எனக்கு என்னவா இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, தாவீதுடைய அனுபவம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவோ பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிற அமெரிக்கா ஜனாதிபதி சொல்லுகிறார், தேவனும் வேதாகமும் இல்லாமல் இந்த உலகத்தை ஆள்வது மிக கடினம் என்று சொல்லுகிறார். சோத்திரிக்கிறோம். அவருடைய அனுபவம். ஒரு அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியா இருக்கிற ஒரு சாதாரண காரியம் இல்ல. தேவனும் வேதமும் இல்லாமல் சோத்திரிக்கிற உலகத்தை ஆள்வது கடினமான காரியம் என்று சொல்லுகிறார். சோத்திரிக்கிறோம். ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளர் சார்லஸ் டிக்சன் என்கிறவர் சொல்லுகிறார், இதுவரையில் உலகத்தில் தலை சிறந்த புத்தகம் என்றால் அது புதிய ஏற்பாடு தான். இதுவரைக்கும் மட்டுமல்ல, இனிமேலும் அந்த புத்தகம் தான் தலை சிறந்த சித்தம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. காந்தியடிகள், இந்திய தேசத்தினுடைய மகாத்மா என்று சொல்லப்படுகிற காந்தியடிகள் சொல்லுகிறார், என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து புஸ்தகம் என்னவென்றால் அது பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு டர்னிங் பாயிண்ட எனக்குள் அமைத்ததே இந்த வேத புஸ்தகம் தான். சோத்திரிக்கிறோம். அகிம்சை என்கிற இன்றி ரத்தமின்றி இந்த சுதந்திரத்தை நாம் வெள்ளக்காரிடத்துல வாங்குவோம்னு அவருக்கு புதிய தாட் எங்க வந்துச்சுன்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை அவர்கள் என்ன செய்வார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று அவர் வாசித்த வசனத்திலே, ஒரு மண் சாந்த குணமுள்ளவனா இருந்தால் பூமியையே சுதந்திரித்துக் கொள்வான் என்று இயேசுபிரான் சொல்லியிருப்பார் என்றால், இந்த இந்தியாவை நாம் சுதந்திர நாடாக மாற்றுவதற்கு நாம் ஏன் சண்டை போட்டு அந்த சுதந்திரத்தை பெற வேண்டும்? சண்டையே இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தமே இல்லாமல் சோத்திரிக்கிறோம் இந்த சுதந்திரத்தை பெறுவோம் என்ற ஒரு அறிவிப்பை அவர் எதனால் அறிவித்தார் என்றால், இந்த வேத வசனம் அவருக்கு ஒரு திருப்பு முனையா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. காந்தியடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்தவர்கள் இயேசு சொன்ன கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள், ஆனால் நானும் ஒரு கிறிஸ்தவனாக மாறி இருந்திருப்பேனே என்று சொல்லுகிறார். சோத்திரிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவம் சோத்திரிக்கிறோம் வளராதற்கு காரணம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் சாட்சியாய் நடக்காததினாலே சோத்திர அநேகர் அந்த அனுபவத்துக்குள் வர முடியாமல் போகிறது. சோத்திர இதை குறித்து சோத்திரிக்கிறோம். அம்பேத்கர் என்கிறவரும் ஒரு முறை அவர் சொன்னாராம், சோத்திரிக்கிறோம், நான் இந்த கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வர விரும்புறேன், அதை குறித்து எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் பெரிய அறிவிப்பை விட்டாராம். சோத்திரிக்கிறோம். அது ஒரு புஸ்தகத்தை நான் வாசிச்சேன். ஆனா ஒருவரும் அவரை போய் சந்தித்து பார்த்து அது சம்பந்தமாய் எதுவும் பேசாதனால இந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் வர முடியாமல் போயிட்டு சோத்திரிக்கிறோம். இந்தியாவினுடைய சட்டமேதை என்று அழைக்கப்படுகிற சோத்திரிக்கிறோம் அந்த பெரிய மனிதன் சொல்கிறார். இப்ப இவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ள வந்திருந்தானா இந்தியா என்ன அளவுக்கு வளர்ந்திருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆகவே இவர்கள் எல்லாரையும் பாதித்தது என்னன்னா கர்த்தருடைய வேதம். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் உம்முடைய வேதத்தில்
எவ்வளவோ பிரியமா இருக்கிறேன், எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ அவர் இந்த வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருந்தார் என்பதற்கு அளவுகோல் சொல்ல முடியாது. இவ்வளவு பிரியமா இருந்தால் அளவுகோல் சொல்ல முடியாது. ஆனால் என்னால் முயன்ற அளவுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் சொல்றேன். அதை வச்சே நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அவர் பைபிள் மேல எவ்வளவு பிரியமா இருந்தார்னு. நான் சொல்ற இந்த வசனங்களை வச்சு நீங்க அடையாளம் கண்டுகொள்ள முடியும். சோத்திரிக்கிறேன். 119வது சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால் அதுல 23வது வசனத்தை நான் வாசிக்கிற, கொஞ்சம் கவனிங்கள். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு புரியுதா பாருங்க. பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், நானும் சோத்திரிக்கிறோம் உமது பிரமாணங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தியானிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா ஒருத்தவங்க பேசுறாங்க, இல்ல நிறைய பேர் உங்க ஃபேமிலியை குறிச்சு உங்களுக்கு விரோதமா பேசுறாங்க அப்படின்னும் போது உங்களுடைய நினைவு கவனங்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா பேசுறாங்கல்ல, அவங்க பக்கமும் அவர்கள் சொல்லுகிறதின் பக்கமா தான் நீங்க திரும்புவீங்க. என்னை பத்தி இப்படி பேசுறாங்க, என்னை பத்தி இப்படி சொல்றாங்க அப்படின்னு நைட்ல தூக்கம் கூட என்ன செய்யாது, வராது. நமக்கு விரோதமாய் பேசினவர்களை குறித்தும் அந்த பேச்சை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்துமே நமக்கு நினைவும் அது சம்பந்தமான யோசனையுமே நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், பெருகி இருக்கும். என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நம்ம அதை குறித்து நாம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் தாவீதை பாருங்க, ஆச்சரியமா இருக்குது. பிரபுக்கள் எல்லாரும் சோதர தாவீதுக்கு விரோதமா பேசுறாங்க, ஆனா அந்த பக்கத்தில் அவர் சட்ட கூட பண்ணல. அந்த நேரத்தில் உம்முடைய அடியானாகிய நான் உமது பிரமாணங்களையே தியானிக்கிறேன். சத்தியம் புரிஞ்சவங்க ஆமென்னு சொல்லுங்க. மற்றவர்கள் எனக்கு விரோதமா பேசுறாங்க, எனக்கு விரோதமாய் பேசும்போது எனக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பேச்சில் நான் கவனம் செலுத்தவில்லை, அதில் நான் நினைவு கொள்ளவில்லை, நம்முடைய வேதத்தையே தியானிக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய அனுபவத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது நம்ம சொல்ல அதை 4 பேருக்கு சொல்லுவோம், சிஸ்டர் அவர் அப்படி என்னை பத்தி இப்படி சொல்லிட்டார், அவன் இப்படி சொல்லிட்டான் என்னை பத்தி, இவன் என்ன இப்படி சொல்லிட்டான்னு அவர் டென்ஷன் ஆகுறது இல்லாம நம்மளையும் டென்ஷன் ஆக்கி தோத்துறான். அல்லேலூயா. ஜபத்தை குறைச்சிருவாங்க, பைபிளை குறைச்சிருவாங்க, சர்ச்சில் வந்த கை தட்ட மாட்டாங்க, பாட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த விரோதமாய் பேசினவர்களை குறித்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோத்திரிக்கிறோம். ஒரு பாஸ்டரா நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமா 1000 பேர் பேசினாலும் அழுவுறதெல்லாம் தேவ சமூகத்தில் அழுது சோத்திரிக்கிற ஒப்பாரி வைக்கிறோமோ ரூம்ல அழுது அதை குறிச்ச நினைவெல்லாம் கலைச்ச பிறகுதான் நாங்கள் பைபிள் வாச்சாலே எங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது வெளிப்பாடு தருவார். சில நேரங்களில் விரோதமா நம்ம பேசுவாங்க தான், அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ஊழியம் செய்ய முடியாது. அல்லேலூயா. எதெல்லாம் கலைக்கணுமோ எதெல்லாம் தள்ளணுமோ அதெல்லாம் தள்ளி உமது அடியேனாகிய நான் உமது வேதத்தில் தியானமா இருக்கிறேன். அல்லேலூயா. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் தாவீது பைபிள்ல எவ்வளவு பிரியமா இருந்திருக்கிறார்னு கண்டுபிடிக்கலாம். விரோதமாய் பேசும் போதும் முதல் குறிப்பு என்னவென்றால் விரோதமாய் பேசும் போதும், அதான் முதல் குறிப்பு. விரோதமாய் பேசும் பொழுதும் தாவீது சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் பிரியமாய் தியானமாய் இருக்கிறேன். நாம என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 19:14 சொல்லுது, என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக அப்படின்றார். சோத்திரங்க. என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருப்பதாக, பிரீதியா இருப்பதாக. சங்கீதம் 39:3 சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் என்ன செய்தேன், விண்ணப்பம் செய்தேன். இனிதான தியானம். சோத்திரிக்கிறோம். அப்புறமால அக்கினி மூழுகிற தியானம். அப்போ தியானிக்கிறது தாவீதுக்கு இனிதானது. அவர் தியானிக்கும் போதே அந்த தியானமானது அவருக்குள் என்னத்தை மூழுதுங்க, அக்கினியை மூள வைக்கிறது. அல்லேலூயா. 104 சங்கீதம் 34 அவர் சொல்றாரு, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கிறது. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது தியானத்தில் அவர் பிரியம் கொள்ளுகிறார். சோத்திரிக்கிறோம். தியானிக்கிறதில் பிரியம் கொள்ளுகிறார். இரண்டாவது தியானிக்கிறதில் அனல் கொள்ளுகிறார். தியானிக்கிறது அவருக்கு இனிதா இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். தியானம் பண்றதுன்னா அவருக்கு அவ்வளோ இனிமை. தியானம் பண்றது அக்கினி மூழுகிறது, தியானம் பண்ணுகிறது அவருக்கு பிரியம் எல்லாம் சொல்றார்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த மெடிடேஷன் என்பது ரொம்ப முக்கியம். 1000 பேர் பேசுவான், அதை நான் நினைக்கல, நம்முடைய வேதத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை தான் நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பண்ணாதாங்க இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும். கைகளை தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுவோமாக. அதுதான் இயேசு சொன்னாரு, பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் காது கொடுத்து என்ன செய்யாத, கேட்காத. அது எல்லாரும் அதுல நிறைய வார்த்தை நம்மளை பாதிக்கிற வார்த்தையா இருக்கும். நீ ஏன் அதை கேட்பானே, ஏன் அவதிப்படுவானே. தோத்திரம், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிட்டு விசுவாச துவக்கிறவரும் அதை முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி என்ன செய்யணும், ஓடணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் யோசுவா ரொம்ப கவலையில இருந்தார். ஏனென்றால் சோதர இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின மோசே இறந்து போயிட்டார். ரொம்ப துக்கம், ரொம்ப மனத்தாங்கலாக இருக்கிற யோசுவா ஒரு நாள் யோசுவா சொல்லாரு, இனிமே நீ தான் யோசுவாவே இந்த ஜனங்களை முன்னின்று நடத்திட்டு போன போது யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல. மோசே இருந்த இடத்தில் நான் நடப்பதா, இது எப்படி, இது சரிப்பட்டு வராதே என்ற மாதிரி அவர் யோசிக்கும் போது ஆண்டவர் சோதர அந்த குழப்பமான நிலைமையில் இருந்த யோசுவாவுக்கு என்ன வார்த்தை சொன்னார் பாருங்க. யோசுவா 1:8 பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை என்ன செய்து கொண்டிரு, தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், மோசே இல்லையே, இந்த ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவேன், இவங்க எல்லாம் எனக்கு விரோதமா பேசுவாங்களே. ஏன்னா அப்படித்தான் அன்றைக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. இந்த யோசுவா தலைவனா இருந்து எங்களை வழி நடத்துவான், நாங்களாம் அவனுக்கு கீழே இருந்து போறதா என்றெல்லாம் இன்னைக்கு ஜனங்கள் பேசினாங்க. அந்த நிலைமையில தான் யோசுவா இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ அதெல்லாம் என்ன செய்யாத, கண்டுக்காத. சோத்திர இரவும் பகலும் என் வேதத்தில் எப்படி இரு, நீ தியானமாயிரு சொல்லிட்டு சொல்றாரு, நீ தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழி என்ன செய்வாய், வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அல்லேலூயா. ஓ யோசுவாவே, நீ மற்றவர்கள் என்ன சொல்றான் அதை கேட்காத, என்னுடைய வசனத்தை இரவும் பகல் என்ன பண்ணிக்கிட்டே இரு, தியானம் பண்ணிக்கிட்டே இரு. நீ பண்ணுகிற தியானத்தினால என்ன ஆகும்னு சொன்னா, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. அதுல அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்கிற இந்த வரி NIV என்கிற ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லுகிறது, then you will make way prosperous, then you will have a good success அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்படி என்று சொன்னால், அப்பொழுது நீ ஜெயம் பெறுவாய், அப்பொழுது நீ செழிப்படைவாய் என்கிற அர்த்தத்தில் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறார். ஆகவே தியானம் நாம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ள வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. 1ஆம் சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் இலைகள் என்ன செய்யாது, உதிராது. அவன் தன் காலத்தில் தன் கனி என்ன செய்வான், தருவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். நீ தியானிப்பாயானால் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தர்றார். ஆமென்னு சொல்லுங்க. சரி, இந்த வேதத்தில் அவர் எவ்வளவு பிரியமாய் இருந்தார் என்பதற்கு இரண்டாவது ஒரு காரியம், 119வது சங்கீதம் அதனுடைய 69வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். கவனிக்கணும். நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இந்த தாவீதுக்கு விரோதமாய் பிரபுக்கள் உட்கார்ந்து பேசினார்கள் என்று முந்தின குறிப்பில பார்த்தோம். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை என்ன செய்கிறார்கள், பிணைக்கிறார்கள். என்னை குறிச்சு பொய்யா பேசுறாங்க, பொய்யா சொல்றாங்க. நான் பார்க்காதத, நான் செய்யாதத, நான் தொடாதத, நான் போகாதத, நான் போனனும் தொட்டனும் பார்த்தனும் பேசுறாங்க. பொய்களை என்ன செய்கிறார்கள், பிணைக்கிறார்கள். சோத்திருக்கிறோம். நானும் முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை என்ன செய்கிறேன், கைக்கொள்ளுகிறேன். இது நம்மளால சாத்தியப்படுமா? கொஞ்சம் வச்சு பாருங்க. உங்கள் மேல பொய் குற்றம் சுமத்தப்படும் போது, வீண் பழி சாட்டும் போது உங்களுடைய மனநிலைமை என்ன?
நான் இந்த சபைக்கு வந்து இதுதான் நான் வாங்கினேனா, ஆண்டவரே உமக்குடைய ஊழியத்தை செய்து உமக்கு நல்ல விசுவாசியா இருந்த எனக்கு வந்த பலன் இதுதானா, என்னை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க, நான் அதெல்லாம் செய்யல ஆனா நான் தான் செஞ்சேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அது நம்மை சோர்வுக்குள்ளே நடத்தும் அல்லவா? இயற்கை தானே. நான் செஞ்சிருந்து சொன்னா கூட பரவாயில்ல, செய்யாத ஒன்றை நான் செய்ததாக என்மேல் பொய்களை பிணைத்து கூறும் பொழுது நான் அதை எப்படி தாங்க முடியும்? தாங்க முடியுமா? நம்முடைய மனித பலத்தில் அதை தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த வேதத்தின் மேல தாவீது எவ்வளவு பிரியமா இருந்தா, அப்படி பொய்கள் பிணைக்கப்படுகிற பொழுதும் தாவீது என்ன செய்கிறார்? நான் முழு இருதயத்தோட உங்களுடைய கற்பனைகளையே சோத்தரிக்கிற நான் கை கொள்வேன், கட்டளைகளை கை கொள்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உபாகமம் 5 அதனுடைய 29 சொல்லுகிறது, என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். தாவீது என்ன சொல்றாருங்க? பொய்களை எல்லாம் பிணைக்கிறாங்க, ஆனால் நான் முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை என்ன செய்வேன்? கை கொள்வேன். இங்க வசனம் சொல்லுகிறது, கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 1000 பிரச்சனை வந்தால் நம்ம இருதயம் மட்டும் எப்படி இருக்கணும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதில் தான் நம்ம இருதயம் இருக்கணும். நம்முடைய இருதயத்துல சோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. நம்ம இருதயத்துல டயர்ட் ஆயிடக்கூடாது. 1000 பேர் நம்ம பின்னுக்கு தள்ளுற மாதிரி 1000 இல்லாத பொருளாதான் சொல்லுவான். உண்மையா இருந்தா மனம் திரும்பு, பொய்யா இருந்தா விட்டுட்டு போ. அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம பாதம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இன்னும் மனதை என்ன செய்யும்? பாதிக்கும். அவைகளை இருதயத்துக்குள் கொண்டு வராமல் இருதயத்துக்குள்ள எதை வைக்கீங்க? வேதத்தை வைங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உபாகமம் 8:2 சொல்லுது, நம்முடைய கட்டளைகளை, தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் கூட நம்மளை டெஸ்ட் பண்றார். என் கட்டளைகளை இவன் கை கொள்வானா கை கொள்ள மாட்டானா அப்படின்னு நம்மை நாமே சோதித்து அறியும்படி நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அவர் பார்க்கிறார் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க வேதத்துல எஸ்ரா 7:10 பார்க்கிறோம், வேதத்தின்படி வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை போதிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை என்ன படுத்தி வச்சிருந்தானா? பக்குவப்படுத்தி. நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தணும். பொய்களையும் பொய்யான வார்த்தைகளையும் நம்ம இருதயத்துக்குள்ள வந்த அதனால இருதயம் அஃபெக்ட் ஆகாம நம்ம இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேலேயே இருக்கும்படி நம்முடைய இருதயத்தை நாம தான் பக்குவமா வச்சிருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேரா இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. 119வது சங்கீதம் 78வது வசனத்துல வருது. சோத்திரம். அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடினால். இப்ப நிறைய பேரு உங்களுக்கு விரோதமா பொய்யா வராங்கன்னா உங்களை கெடுக்கணும்னு தான் அப்படி வராங்க. உங்க ஜபத்தை கெடுத்துடணும், நீங்க சர்ச்சுக்கு வரத என்ன செஞ்சிடணும்? கெடுத்துடணும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய கெடுத்துடணும். பொய்யா ஏன் கிளப்பி விடுறாங்கன்னா உங்க வாழ்க்கையை என்ன செய்யணும்? கெடுக்கணும். நீங்க ஜெபிக்கிறது நின்னு போயிடணும், பைபிள் வாசிக்கிறது நின்னு போயிடணும், சபையில உற்சாகமா இருக்கிறது நின்னு போயிடணும், ஊழியம் செய்யறது நின்னு போயிடணும் சொல்லி யாரையா கிளப்பி ஏதாவது ஒண்ணு சொல்ல பார்ப்பாங்க. அதை நீங்க ஆவியில புரிந்து கொள்ளணும். சோத்திருக்கிறோம். நான் செய்யாதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் கர்த்தருக்குள்ளே இன்னும் வளராதபடி என்ன செய்ய பார்க்கறாங்க? கெடுக்க பார்க்கறாங்க. அதற்கு நான் இடம் தரவே மாட்டேன். அல்லேலூயா. அப்படி கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கைய பொய்யா ஒருத்தர் சொல்றான்னு வச்சுங்களேன், பொய்யா சொல்லி 4 பேர்கிட்ட சொல்றாங்க, உங்களை வந்து கெடுக்கணும்னு அந்த அர்த்தத்துல பாக்குறாங்க. தாவீது சொல்றாரு, அவங்களா பொய் சொல்லி என்னை கெடுக்க பாக்குறாங்க, ஒரு நாள் அவங்க வெட்கப்பட்டு போவாங்க, கர்த்தர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, சோத்திரிக்கிறோம், அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போவாங்க, நானும் உம்முடைய கட்டளைகளை தியானித்து நான் மேல வந்துடுவேன். ஆமென்னு சொல்லுங்க. அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இவங்க ஒண்ணு சொல்றாங்க. உங்க ஸ்பீடை நீங்க குறைக்க கூடாது. அப்புறம் என்னத்துக்கு நீ பைபிள் படிச்ச? இங்க வந்து தோத்திரன்னு இன்னத்துக்கு நீ ஆவியில நிறைஞ்ச? எதுக்கு சபையில வந்த? சோத்திரிக்கிறோம். எல்லாம் எளிதா இருக்கும்போது ஆண்டவரேன்னு சொல்றது இல்லம்மா. 4 பேர் உன்னை பொய்யா குற்றச்சாட்டினாலும் அதே இருதயத்தோடு கர்த்தரை நீ ஆராதிக்கணும்.
அல்லேலூயா. கையெல்லாம் நல்லா தான் தட்டுறீங்க, பிராக்டிக்கல் லைஃப்ல தான் சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி மனசு கஷ்டமாச்சுன்னா அந்த சிஸ்டர் அந்த நார்மல் பொசிஷன் வருது 1 வருஷம் ஆகும். தோத்திரம் எத்தனை மூஞ்சிகளை பார்த்துன்னு வரேன் நான். அது மூஞ்சியே, அது ஏற்கனவே அந்த மூஞ்சி நல்லா இருக்காது, எத்தனை ஒவ்வொரு பார்த்தா சொன்னார். அதுல வேற அந்த கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் இருக்கிற அழகும் போயிடாதான். சோத்திரம் பாடாது, இது பண்ணாத, அப்படியே மொறப்பா இருக்கும், திருப்பின்னு போவான். அது எதுக்கு தான் ஆவி, எதுக்கு அபிஷேகம், அது என்ன கை தட்டுதுன்னே நமக்கு தெரியாது. சோத்திரம் இதெல்லாம் நீ இன்னும் மாறணுமா? உங்க அப்பா புத்தி, உங்க ஆத்தா புத்தி, உங்களுடைய சோத்திர எல்லாம் என்னையும் கேட்டான்னு சொல்றேன் இந்த பிரசங்கத்துல. நம்முடைய மூதாதையர்களுக்குள்ள சில பழக்க வழக்கம் இருக்கும், அது அப்படியே நமக்குள்ள வரும். அந்த ஜெனரேஷன் இதோ உள்ள வரும். இயேசுவி நாமத்துல குடும்பத்துல வர்றதான கோபம், அந்த சோத்திர மொறப்பு, ஒரு மாதிரி முண்டக்கண்ணை வச்சுக்கினே அப்படி பார்த்துக்கினே இருப்பான். அவங்க அப்பனும் அப்படி பார்ப்பான், பையனும் அப்படியே பார்ப்பான். தோத்திரம் என்னடா அது, அவனும் அப்படித்தான் பார்த்தான் அப்படின்னா இது ஜெனரேஷன், இந்த குரோனிக்கல்ஸ் அந்த வழியில வர்றது. சோத்தரிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்ததி சந்ததியா வர சுபாவம் வராதபடி இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் கையை தட்டி வாயை திறந்து அல்லேலூயா. ஆமா சோத்தரிக்கிறான். இப்படிலாம் இருக்கும் உங்களுக்கு. அதை குறித்த ஒரு வெக்கமும் அவமானமும் உங்களுக்குள்ள இருக்கணும். சோத்தரிக்கணும். நான் ஏன் எங்க அப்பா மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் ஏன் எனக்குள்ள வருது, என் பையனுக்குள்ள ஏன் வருது, அதெல்லாம் வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு அதுக்காக ஒரு நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போதே நம்ம கிறிஸ்துவின் சோத்திர வம்சத்தோடு இணைக்கப்படுகிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே நம்ம பாவப்பட்ட வம்சம். நம்ம அப்பாவை பத்தி தெரியும், நம்ம அப்பாவே என்ன வாழ்ந்தார் நமக்கு சரியா தெரியாது. அப்பாவுடைய அப்பா என்ன வாழ்க்கை வாழ்ந்தா நமக்கு தெரியும், அவங்க அப்பாவுடைய அப்பா என்ன வாழ்க்கை வாழ்ந்தா நமக்கு தெரியும். நமக்கு ஒண்ணும் தெரியாது. புலம்பல சொல்லுகிறது, என் பிதாக்கள் தவறு செய்தார்கள், எங்க தலையில அதை தூக்கி சுமக்கிறோம் அப்படின்னு இருக்குது. சோத்தரிக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்ததியில வர அந்த கோபம், இந்த கோச்சிக்கிறது, மூஞ்ச தூக்கி மோட்டு வேலையில வச்சுக்கிறது, அந்த ஒரு கோபம் வந்துச்சுன்னா திரும்ப ரிட்டர்ன் ஆகாது. தோத்திரம் அல்லேலூயா. எப்படி வருது எனக்கு கோபம், சோத்திரம் விசுவாசிகள் திரும்பி வராது. அது அவ்வளவு சீக்கிரம் நார்மல் ஆகாது. பொல்லாத ஆவி. தோத்திரம் அல்லேலூயா. உங்களை சொல்லல சோத்திரம், ஆனா உங்களை தான் சொல்றேன். சோத்திரம். ஆகவே இப்படிலாம் இதுல நம்ம இருக்க கூடாதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆரம்ப காலங்கள்லாம் இருக்கலாம். வசனம் கேட்க கேட்க, வார்த்தை கேட்க கேட்க சோத்திர கிறிஸ்துவை போல நம்ம மாறணும். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கிறதினால் ஆமென்னு சொல்லுங்க. அவ பொய்கள் பிணைக்கப்படும் போது நமக்கு சோத்திரம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தாவீது நம்ம கெடுக்க பார்க்கும்படி பொய் சொல்றாங்க. உண்மையிலே நான் அப்படி இல்லை, அப்படி இருந்தா நம்ம மாத்திக்குவோம். இல்ல ஆனா சொல்றாங்க சோத்திரம். ஆனால் ஒரு நாள் வரும், என் நீதியை கர்த்தர் நிலைநாட்டுவார், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நானும் உம்முடைய வேதத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பேன், என் பாதையில எங்கன ஸ்ட்ரக்காய் நிக்கவே மாட்டேன். நான் தொடர்ந்து அதே உற்சாகத்தோடு, அதே வேகத்தோடு, அதே பிரியத்தோடு நான் பாடுவேன், துதிப்பேன், ஆராதிப்பேன், ஊழியம் செய்வேன். யாருக்காகவோ, எவர்களுக்காகவோ. அல்லேலூயா. ஆராதிக்கிறது பெருசு இல்ல, பாட்டு பாடுறது பெருசு இல்ல, பிரசவம் பண்றது பெருசு இல்ல, தேவ பிள்ளையா இருக்கிறது பெருசு இல்ல. 1008 எதிர்மாறான சூழ்நிலை இருக்கும் பொழுதும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாம மெயின்டைன் பண்ண பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ உங்களை நான் கண்ணாமன்னு திட்டிக்கினே இருக்கணும் வச்சுங்க, உங்க முகம் சிரித்த முகத்தோடு இருக்குப்பா, எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் உங்கள் முகத்தை போட்டோ எடுத்தால் அதுல 1008 ரேகைகள் ஓடும். சோத்திரம். ஆனால் ஸ்தேவானை எல்லாம் திட்டுறாங்களாம், அவன் முகம் தேவ தூதனின் முகம் போல பிரகாசித்தது. அல்லேலூயா. அதெல்லாம் இதெல்லாம் இந்த அனுபவம். 4-5 பேர் என்ன திட்டினாலும் என் முகம் தேவதூதன் போல பிரகாசிக்குமா? அப்போ அது எவ்வளவு ஆவிக்குரிய உச்சம் பாருங்க. இந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரணும் இல்ல, இதெல்லாம் வளரணும். டக்குன்னு நமக்கு மூஞ்சி மாறிடல. அன்னைக்கு சோதர ஆண்டவர் கேட்கிறார், உன் முகநாடி வேறுபடுகிறது என்ன? யாரை பார்த்து கேட்டாரு? காயினை பார்த்து கேட்கிறார். அப்போ உள்ள வேற மாதிரி வந்துச்சுன்னா முகநாடியே என்ன செய்யுது? ஒரு நாள் ஆண்டவர் மனவாட்டி கேட்கிறார், ஒரு முக ரூபத்தை எனக்கு காட்டு, மூஞ்ச கொஞ்சம் எனக்கு காட்டுன்ற மாதிரி காட்டு. ஏன்னா முகத்தை பார்த்தாலே இருதயத்தை என்ன செஞ்சிடலாம்,
கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி. சோத்திரம். கத்த நம்முடைய மனவாட்டியே உன் முகரூபத்தை கொஞ்சம் காட்டுன்னா நம்மளை பத்தி ஆண்டவர் என்ன சொல்வார்? தோத்திரம். உள்ள அம்மா நிறைய வச்சிருக்கிறிய அம்மா, வெளியே பார்த்தா விசுவாசி மாதிரி தெரியற, ஆனா விஷ ஊசியா இருக்கிறியன்னு சொல்வாரோ? அல்லது உன்னில் ஒன்றும் பழுதில்லை என் பிரியமேன்னு சொல்வாரோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே பொய்கள் பிணைக்கப்படும் பொழுது ஹல்லேலூயா சோத்திரம், கொஞ்சம் கூட தாவீது அதற்கெல்லாம் சோத்திரம் இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய வசனத்திலேயே அவர் வாஞ்சியோடு இருக்கிறத நீங்க கவனிக்க. இதுதான் அவர் வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருந்தார்னு நம்ம கணக்கிடலாம். அடுத்தது 119வது சங்கீதம் 110வது வசனத்தை பாருங்க. 119வது சங்கீதம் 110 வாசிக்க. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். பாருங்க எவ்வளவு போராட்டம் பாருங்க தாவீது. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு வழி தவறேன் அப்படின்றார். துன்மார்க்கர் எனக்கு என்ன வைக்கிறாங்க? கண்ணி வைக்கிறாங்க. ஆனா உம்முடைய கட்டளைகளை விட்டு நான் என்ன செய்யல? வழி தவறல என்றார். ஆமென்னு சொல்லுங்க. கண்ணி என்பது இடறுவதற்காக வழிகளில் வைக்கப்படுகிற ஒன்று. கவனிக்கணும். கண்ணினா தானங்க வழியில வைப்போம். இந்த பக்கமா தான் வருவாரு, புடிச்சு போட்டுடலாம். இந்த கோழி இங்கதான் மேய்ஞ்சிக்கிட்டு வரும், இந்த புறா இங்கதான் மேய்ஞ்சிக்கிட்டு வரும், இந்த குருவி இந்த பக்கம் தான் மேய்ஞ்சிக்கிட்டு வரும்னு சொல்லி அது வருகிற வழியில தான் என்ன வைப்பாங்க? கண்ணி வைப்பாங்க. துன்மார்க்கர் எனக்கு என்ன வைக்கிறாங்க? கண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? வழி தவற மாட்டேன். என் வழியில எவ்வளவு கண்ணி வச்சாலும் என் வழி வசன வழியாவே இருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு கண்ணி வச்சா கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் வேத வசனங்களின் வாயிலாக ஆலோசனையை பெற்று அவர் காட்டுகிற வழியிலே நான் நடப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 57:8 என்ன சொல்லுது பாருங்க. என் கால்களுக்கு கண்ணி வைக்கிறார்கள் அப்படின்றார். பாருங்க, அந்த அந்த கால் நீ நடக்கிற இடம் அங்கதான் அந்த கண்ணிகள் வைக்கப்படுது. சோத்தரிக்கிறோம். 140வது சங்கீதம் அதனுடைய 5வது சோத்தரிக்கிறோம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அகங்காரிகள் எனக்கு கண்ணிகளையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்தில் வலைகளை விரித்து எனக்கு சுருக்குகளை என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. எல்லாம் உங்க வழியை கெடுத்துடணும், நீங்க முன்னேறக்கூடாது, உங்க குடும்பம் முன்னேறிடக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? முன்னேறிடக்கூடாது, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்ற பாதையில போயிடக்கூடாது. அப்ப அங்க வச்சு உங்களை வேற பக்கமா திருப்பணும். அதான் சாத்தான் பிள்ளை வைப்பான். சோத்திரம். நியாயாதிபதிகள் 14:8 பாருங்க. சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி போனான் சிம்சோன். இங்க இருந்து தாங்க அவன் வீழ்ச்சியே தொடங்கிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே அப்பதான் வரான். ஆண்டவரது அபிஷேகத்தை தந்து அப்படி நடத்திட்டு வராரு. இந்த இடத்துல இருந்துதான் சிம்சோனுடைய வீழ்ச்சியே தொடங்குது. வழி விலகி போனான். சில நேரங்கள்ல பிசாசு அப்படி கண்ணி வைப்பான், நீ வழி விலகணுன்றதுக்காக. சங்கீதம் 125:5 பாருங்க. தங்கள் கோணலான வழிக்கு சாய்கிறவர்கள் கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். அப்போ கோணலான வழியில சாஞ்சிடக்கூடாது. சோத்திரிக்கிறோம். வழி இதுவே என்று பின்னாலே சொல்லப்படுகிற சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வழியில நீங்க நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 22:5 என்ன சொல்லுது பாருங்க. மாறுபாடு உள்ளவனின் வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. சூத்திரம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த வழியில நட. இந்த வசனத்துக்கு மாறா ஒருத்தன் சொல்லுவான், அந்த வழியில போனா முள்ளுகளும் கண்ணிகளும் உனக்கு உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். கைதட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனங்களின்படி நீ நடந்தா ஆண்டவர் சொல்வாரு, அப்படி போ, ரைட் எடு, அப்படி கொஞ்சம் லெப்ட் எடு, ஸ்ட்ரைட்டா போ, இப்படி திரும்பாத, நேரா போ. இந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் போது அந்த வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைகளுக்கு வெளிச்சமா இருந்து எந்த கண்ணில நீங்கள் சிக்காதபடிக்கு தொடர்ந்து முன்னேறுவதற்கு இந்த வசனம் உங்களுக்கு வழிகாட்டாமேன்னு சொல்லுங்க. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எத்தனை பேர் எங்களுக்கு பொய் சோத்திரிக்கிறோம், சுருக்குகளை கண்ணிகளை வச்சாலும் நாங்க வழி தவறவே மாட்டோம்.
தேவன் அருளின வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசங்காது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடற மாட்டார்கள். கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஆகவே பாருங்க, சோத்திரிக்கிற மூணாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கண்ணி வைக்கப்படும் பொழுதும். இரண்டாவது பாயிண்ட் பொய்கள் பிணைக்கப்படும் பொழுதும். முதல் பாயிண்ட் விரோதமாய் பேசும் பொழுதும். கர்த்தருடைய வசனத்திலேயே அவர் கவனமா இருக்கிறார். நான்காவது குறிப்பு 119வது சங்கீதம் 87 என்ன சொல்லுது பாருங்கள். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை அப்படின்றார். நாலாவது பாயிண்ட் நீக்கிவிட என்னும் பொழுது என்ன தூக்கிடணும், இவனை இங்க இருந்து தூக்கிடணும். சில நேரங்களில் உங்களுடைய ஒர்க்ல நீங்க வேலை செய்யும் பொழுது உங்க வேலையில மேல இருக்கிறவனோ கீழே இருக்கிறவனோ நம்மளை தூக்குறதுலயே பார்ப்பான். தோத்திருக்கிறோம், எப்படி தூக்கலாம் இந்த ஆளை, இந்த பெண்ணை எப்படி தூக்கலாம். ஒரு சொந்தக்காரர் நடுவில் அப்படி எண்ணுவாங்க. வாழ்க்கையில சோதரிக்கிறோம், இவன் வளர்ந்துகிட்டே போறான், இவனை எப்படி தூக்கிறது, இவனை எப்படி காலி பண்றது, இவனை எப்படி ஒழிச்சு கட்டுறது. தாவீது சொல்லுகிறார், சோதரிக்கிறோம், அவர்கள் என்னை பூமியில் இருந்து தோத்துறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கதையை முடிச்சிடணும். அவன் கதைய வளர்ந்துகிட்டே போறான், உயர்ந்துகிட்டே போறான் அப்படின்னு சொல்லி அவனை நீக்கி விடும்படியான சம்பவம் நடக்குது. ஆனா அவர் சொல்றாரு, ஆனா அதை பத்திலாம் நான் கவலைப்படல, கட்டளைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு நிலையிலிருந்து என்ன தூக்குறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க, நான் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த பிடிமான ஒண்ணு உண்ணானால் அது கர்த்தருடைய வார்த்தை. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கொடியாத்த குமரன் ஒரு சம்பவம் படிப்போம்ல, எல்லாம் வெள்ளக்காரன்லாம் அடிச்சானா, ஆனா கொடி என்னவே செய்யலையாம், அவன் விடவே இல்லை. அதுபோல என்ன பூமியிலிருந்தே தூக்கணும்னு நினைச்சாலும் இந்த பைபிளை நான் என்ன செய்ய போறதே இல்லை, விட போறதே இல்லை. இந்த பைபிளை நீ விடாமல் பிடித்து கொண்டிருப்பாயானால் அவர்கள் நினைக்கிற நினைவு உன் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய காரியத்துல பிடிச்சுக்கிட்டு நிக்கணும். சோத்தரிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், நாசமோ மோசமோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ மரணமோ ஜீவனோ வாழ்வோ சாவோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் என்னை யாரும் பிரிச்சிட முடியாது. யோபுவுக்கு எவ்வளவோ சோதனை வந்துச்சு, கர்த்தரை விட்டு அவன் பிரியலையே. பிசாசுடைய வேலையை பிரிக்கத்தான் அந்த சோதனை கொடுத்தான். ஆனா அந்த சோதனையிலிருந்து யோபுவை கர்த்தரை விட்டு அவனால என்ன செய்ய முடியல, பிரிக்கவே முடியல. கர்த்தர் என்னை கொன்றே போட்டாலும் அவர் மேலேயே நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னான். அல்லேலூயா. நிறைய நேரம் பிசாசு உங்களை குறிச்சு ஆண்டவர்ட்ட பந்தயம் கட்டுறான், தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க வேணாலும் இதை எடுத்து பாருங்க, அவன் உங்களை விட்டு பிரியறானான்னு பாருங்க. சும்மா அல்லேலூயா அல்லேலூயா அவன் சொல்றான்னா உங்க மேல உள்ள அன்பினால சொல்ல, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் உங்களை சேவிச்சிட்டு இருக்கிறான். அந்த நன்மையெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க, அப்ப தெரியும் அவன் உங்களை தூஷிப்பான்னு. எத்தனையோ நேரம் ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல என் பிள்ளை பணத்துக்காகவோ நான் கொடுக்கிற உலக ஆசீர்வாதங்களுக்காகவோ என்னை என் பிள்ளை தேடி வரல, அது இல்லாட்டாலும் என் பிள்ளை என்னை நேசிக்கும்னு கர்த்தர் உங்கள் மேல் சாத்தானிடத்துல சவால் விட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் 1984 இறக்கும் பொழுது ஒண்ணுமே இல்லை சோத்திரிக்கிறோம். எல்லாரும் நினைச்சாங்க இதோட ஊழியத்தை விட்டுருவாங்க, இதோட ஊழியம் அவ்வளவுதான், இனிமே ஆண்டவருக்குள்ள அவங்க ஊழியம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைத்த மக்கள் எவ்வளவோ உண்டு. சோத்திரிக்கிறோம். ஆனாலும் சோத்திரிக்கிறோம், என்னுடைய தகப்பனார் இறந்து போனாலும் அது ஒரு அந்தகாரமான ஒரு நேரமை போல இருந்தாலும் சோத்திரிக்கிறோம், ஆண்டவரை விட்டு நாங்க விடவே இல்லை. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திர வாழ்வில மட்டும் அவரை பிடித்து கொள்றதில்ல, தாழ்வில் அவரையே பிடித்திருப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத சொன்னாங்களே, அவர் காப்பாத்தினாலும் அவரைத்தான் கும்பிடுவோம், காப்பாத்தாம போனாலும் அவரைத்தான் சேவிப்போம். அல்லேலூயா. ஆகவே சில நேரங்களில் நீக்கிவிட எண்ணுகிறார்கள், கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அந்த பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 சொல்லுகிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு
சுடர்களை போல பிரகாசிக்க. அதான் வசனத்தை பிடிச்சுக்கிட்டு வாழணும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா, அந்த வசனத்தை எனக்கு சொன்னீங்களே, ஆனா எதிர்மாறான சூழ்நிலைகள் நடந்தால் ஆண்டவரே உங்க வசனத்தை நான் பிடிச்சிருக்கிறப்பா, என்ன வெட்கப்படுத்தி விடாதீங்கப்பான்னு அந்த வசனத்தை நீ பிடிக்க பிடிக்க பிடிக்க, அந்த வசனத்தை நீ பிடித்து வாழ வாழ, எந்த பூமியில் இருந்து உன்னை நீக்கி விட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் நடுவில் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நிலைநிறுத்தி நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆனா அவர் வழிய, அவருடைய சமூகத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது. யோசுவா 1:7 ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னார். 1:7 யோசுவாவில், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் பார். அதை மட்டும் அதுல கவனமா இரு. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகிற அளவெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு, எதை விட்டு? வசனத்தை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. எதை வேணாலும் விடு, வசனத்தை மட்டும் விட்டுறாத. அதை விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன செஞ்சிடாத, பாத்துறாத. அதை மட்டும் இருக்குமா பிடிச்சுக்கோ. நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ வெற்றி அடைவாய். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 2 நாளாகமம் 34வது அதிகாரத்துல அங்கே யோசியா ராஜாவை குறித்து என்ன சொல்லுது பாருங்கள். 2 நாளாகமம் 34வது அதிகாரம் 1-2. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலப்புறம் இடப்புறமாய் விலகாமல் நடந்தான். நாம என்ன சொல்லுங்க? கர்த்தருடைய வசனத்தை விட்டு அப்படி இப்படி நம்ம நகரவே கூடாது. பாருங்க, நீக்கிவிட எண்ணும் பொழுதும் அவர் கர்த்தருடைய சோத்திரிக்கிற வழியை விட்டு, அவருடைய வசனத்தின் வழியை விட்டு விலகவே இல்லை. அதான் அவர் பைபிள் மேல் அவர் கொண்டிருந்த பிரிய. இதெல்லாம் அளவுகோல். இதெல்லாம் எப்படி முடியும்? ஒரு தாவீது, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் தாவீது. அவரு சோத்திரிக்கிற இந்த மாதிரி நடந்திருக்கிறார். வேகமாக 5வது ஒரு காரியம், 119வது சங்கீதம் சோத்திரிக்கிறோம். அதில் 95வது வசனத்தை பாருங்க. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். எவ்வளவு போராட்டம் தான் அவனுக்கு வருமோ தெரியல. தோத்திரம். அல்லேலூயா. துன்மார்க்கர் என்னை அழிக்க என்ன செய்திருக்கிறார்கள்? காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். வேதத்தின் மேலதான் என் சிந்தனை. என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். இவனை எப்படி அழிக்கலாம், எப்படி அழிக்கலாம்? எதிராளி சிந்திக்கிறாங்க. என்னை எப்படி அழிக்கலாம்னு சிந்திக்கிறாங்க. நானோ கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கிறேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் சிந்தனை எது பிரதர், சிஸ்டர்? நீங்க எதை சிந்திக்கிறீர்கள்? உங்க சிந்தனை வச்சுதான் உங்க வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. நீங்க எதை ரொம்ப சிந்திக்கிறீங்க? சிலலாம் சிந்தனை சிற்பியா இருக்கும். தோத்திரம். தேவையில்லாதெல்லாம் சிந்திச்சுன்னு உட்காந்துடும். பைபிளை சிந்திக்க விட்டா, வசனத்தை சிந்தின்னு சொன்னா, அவன் ஏன் வந்தா, அவன் ஏன் பார்த்தா, அவன் ஏன் அங்க நிக்கிறான், அவன் ஏன் அங்க பாக்குறான்? தோத்திரம். ஏமா உனக்கு அந்த சிந்தனை? ஏன் உனக்கு அந்த சிந்தனை? அதை சிந்திச்சா அந்த சிந்தனை உன்னை அழிச்சுதான் போடுமே ஒழிய உன்னை ஒருபோதும் உயர்த்த போறதில்ல. சிந்திக்கிறத, அந்த திறனை கர்த்தருடைய வசனத்தின் மேல வச்சா அது உனக்கு நன்மை தரும். அல்லேலூயா. இப்ப 2 பேரும் அங்க ஒருத்தன் பேசிருக்கிறான்னு வச்சுக்கலாம். இங்க இருக்கிற ஒரு பொம்பளையால அதை பார்க்கணும். பார்த்துக்கிட்டா அதுக்கு அடங்காது, உள்ள பட்டாசா வெடிக்கும். அவன் என்னை பத்தி தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க ஊழல் இவங்கள்ட்ட இருக்குது போல இருக்குது. அதனால்தான் அவங்களுக்கு அப்படி போகுது. அவ எப்ப அந்த 2 பேர்ல எப்ப அவங்களுக்குரிய ஆள் எப்ப தனியா மாட்டுவாங்கன்னு பார்த்துக்கினே இருப்பாங்க. அந்த முண்டை கண்ணை, இந்த குதிரை கண்ணை வச்சுன்னு பார்த்து இருந்துட்டு, அவ என்ன சொன்னா உன்ட்ட அப்படின்னா, இல்ல இல்ல அவ என்னை பத்தி தானே சொன்னான். அவன் சொல்லியிருப்பாங்களோ சொல்லியிருக்க மாட்டாங்களோ, ஒரு சிந்தனையே அதுலதான் இருக்கும். சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, இப்படிலாம் இருந்தா எப்படி நம்ம கரை போய் சேர்றது? என்னை எப்படியாவது அழிக்கணும்னு அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனா நான் உம்முடைய சாட்சிகளை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. 119வது சங்கீதம் 113 சொல்லுது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் என்ன படுகிறேன்? பிரியப்படுகிறேன். வீண் சிந்தனைகளை வெறுத்துடணும். வீணான சிந்தனைகள் வரும்பொழுது
பொல்லாத ஆவிய போ இயேசுவின் நாமத்துல திருத்தலாம் மட்டும் சிந்தனை போகாது. உடனே பைபிள் மேல போயிடணும். அப்படி திருப்பணும். அதை வசனத்தின் மேல அதை திருப்பினாதான் வீண் சிந்தனைகளை என்ன செய்யாது, வராது. சோத்திரிகள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் செய்தியை முடிக்கிறேன்னா அந்த செய்தியை முடிச்ச அடுத்த நிமிஷத்திலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கான செய்தியை சிந்தனையில ஓட ஆரம்பிச்சிடும். சாப்பிடுவேன், நடப்பேன், தூங்குவேன், போவேன், வருவேன். ஆனா என்னடா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அடுத்த வாரம். சில நேரம்லாம் ஞாயிற்றுக்கிழமை இப்பதானா முடிஞ்சது, அதுக்குள்ளே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருதான்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிரசங்கம் பண்றது எனக்கு பெருசு இல்லை. ஆண்டவர்ட்ட அந்த ஒரு வார்த்தையை வாங்குறதுக்கு நாங்க படுவோம் பாருங்க பாடு. ஏதாவது பிரசங்கம் பண்ணலாம், ஆனா தேவன் எதை சொல்றாரோ அதை சொன்னாதான் எங்க ஆத்மாவுக்கு விடுதலையா இருக்கும். பிரசங்கம் பண்ணும் போதே எங்களுக்கு அது சந்தோஷம் உண்டாகனா அது அந்த கர்த்தருடைய வார்த்தை அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ அதுக்காக நாங்க காத்திருப்போம். சில நேரங்கள்ல நார்மலாவே இருக்க மாட்டேன், எல்லா நேரமும் நான் நார்மலா இருக்க மாட்டேன். சோத்தரிக்கிறோம். சில நேரத்துல என்னுடைய மைண்ட் அங்க போயிடும். சோத்தரிக்கிறோம். சில நேரங்களில் டக்குன்னு இப்பதான் முடிஞ்சது, அதுக்குள்ள அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா என்ன பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வேணான்றீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதோடைய மிஸ்டேக் அது இல்லை. சோத்தரிக்கிறோம். எவ்வளவு சொல்றது, இதெல்லாம் அந்த ஊழியக்காரர்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம். அப்போ உடனே அடுத்த நேரத்திலிருந்து எங்களுடைய சிந்தை எங்க போயிடுது, கர்த்தருடைய வார்த்தை. அப்படி ஒரு பிரசங்கமா பண்றேன். சோத்திரிக்கிறோம். புதன்கிழமையில ஒரு பிரசங்கம், அங்க ஒரு பிரசங்கம், இங்க ஒரு பிரசங்கம். அப்போ இந்த பிரசங்கம்லாம் நான் பண்ணுறேன்னா எல்லாரும் சொல்றதெல்லாம் நான் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா இதுல எப்படி நான் பிரசங்கம் பண்றது? அப்ப வீண் சிந்தனைகளை வெறுத்து எதுல பிரியப்படணும்? வேதத்தில் பிரியப்படுகிறவர்களுக்குத்தான் வார்த்தை கிடைக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் கேட்கிறாரு எரேமியா 2:31. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை கொஞ்சம் பாருங்களேன். இதை நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா ரொம்ப அழுத்தமா அந்த இடத்துல வாசிப்பேன். ஆண்டவர் கேட்கிறாரு எரேமியா 2:31. அதுல கேட்கிறாரு, சந்ததியாரே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ. ஆண்டவர் கேட்கிறார், நான் என்னைக்காவது என் பிள்ளைகளுக்கு வனாந்தரமா இருளா நான் இருந்திருக்கிறேனா? இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்? ஏன் நான் இனிமே அந்த சர்ச்சைக்கே வரமாட்டேன், இனிமே அந்த இயேசுனாரே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இந்த பைபிளே வேணாம் ஏன் சொல்றீங்க? நான் உங்களுக்கு வனாந்தரமும் இருளுமாவா இருந்தேன்? உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணனா? ஏன் இந்த ஜனங்கள் நாங்கள் இனி அவரிடத்தில் வரமாட்டோம்னு சொல்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, சிந்திங்க. உங்க சிந்தனை சரியில்லை, உங்க தாட்டு சரி கிடையாது. அல்லது தவறான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யுது வரும். இந்த தவறான எண்ணங்கள் உங்களை விட்டு ஒழியணும்னா கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. நிறைய நேரம் நமக்குள்ள ஆமா சர்ச்சைக்கு போய் இன்னத்தை இப்போ ஜெபம் பண்ணி இப்போ இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் ஏன் வருதுன்னா வேதத்தை குறித்த சிந்தை குறைந்து போனதுனால தான். அல்லேலூயா. வேதத்தை குறித்து நம்ம சிந்திக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. பிலிப்பியருடைய நிருபத்தை எழுதும் போது பிலிப்பு சபைக்கு அவர் கடைசியாய் சகோதரரே என்றார். சகோதரர்கள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல எங்கெல்லாம் பவுல் கடைசியாய் சகோதரரே அப்படின்றார்னா அங்க முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்ல போறார் அர்த்தம். சில இடத்துல கடைசியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நிருபங்கள்லாம் வரும். அப்படின்னா அர்த்தம் முன்னாடி நிறைய சொன்னாரு, அதை விட இந்த சத்தியம் அதை விட ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். கடைசியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் சரி செய்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க லூக்கா 1:29 மத்தேயு 1:20 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தூதர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மரியாளுக்கு சொல்றாங்க, சோதர யோசேப்புக்கு சொல்றாங்க. அங்க 2 இடத்துல ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தைகளை தங்கள் இருதயத்தில் வைத்து என்ன செய்து கொண்டார்கள், சிந்தித்தார்கள். அதனால்தான் தேவன் அவர்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா 2 பேரையும் கர்த்தர் எடுத்தார். உங்க சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய கிராஸ் டாக் வரும், நிறைய காரியம் வரும். அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு, அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு, அதை ரெபுக் பண்ணிட்டு எதின் மேல பிரியம் கொள்ளணும்,
கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு. கடைசியா ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். 119வது சங்கீதம் 161வது வசனம் இப்படி சொல்லுது, பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பாருங்க, சோத்திரிக்கிறோம். துன்பப்படுத்தும் பொழுது பாருங்க, காரணமே இல்லாமல் பிரபுக்களை என்னப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க. துன்பப்படும் தாவீது அந்த துன்பத்தின் நடுவில சொல்றாரு, உங்க வசனத்துக்கு நான் பயப்படுறேன் ஆண்டவரே அப்படின்றார். ஹல்லேலூயா. துன்பத்தின் நடுவிலும் வசனத்துக்கே பயப்படுகிற ஒரு தாவீதை பாருங்க. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:11 சொல்லுது, நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கு எண்ணத்திற்கு துன்பப்படுகிறேன். இந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, விருத்த சேதனம் என்பது பழைய ஏற்பாட்டில் நடக்கிற ஒரு காரியம். ஆனா அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள மக்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணல. அவர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்ணி இருந்தா எனக்கு ஏன் இந்த துன்பம் வரப்போகுதுன்றார். உங்களுக்கு அந்த வார்த்தை புரியுதா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜில்லாஞ்சி பாடிச்சா என்ன வராதுங்க, துன்பம் வராது. ஆசிக்காரனுக்கு ஏதாவது மதமாற்ற தடை சட்டத்து பிரச்சனை ஏதாவது வருதா, அவன் மாடினா அவங்க மணி ஆட்டுற மாதிரியே அவனு மணி ஆட்டுவான். தோத்திரம். அவன் தேர் இழுக்கிற மாதிரி இவனு என்ன இருப்பான், தேர் இழுப்பான். அவன் வத்தியை காட்டுவான், இவன் மெழுகு வத்தியை காட்டுவான். எல்லாம் வேற வேறதான் இருக்க, என்ன எல்லாம் அதுதான். தோத்திரம். இன்னும் சொல்ல போனா, இந்துக்கள் நாள் நட்சத்திரம் சோத்திரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குற அத்தனையும் யார் பாக்குறா, இந்துக்கள் பாக்குற அத்தனையும் அவங்களும் பார்ப்பாங்க. சோத்திரம். அவங்களுக்கு எந்த துன்பமும் என்ன செய்யாது. அவன் சத்தமாவும் ஆராதிக்கிறதே, சத்தமா பாட போறதும், அவங்க உட்கார கடவும் எழுந்திருக்க கடவும். தோத்திரம். ஆனா நம்ம கர்த்தருடைய வசனம் நல்ல சத்தமா பாடி கர்த்தரை துதிக்கும் போது துன்பம் வரதான் செய்யும். இப்ப பவுல் சொல்றாரு, சோத்திரிக்கிறோம், நான் விருத்த சேதனத்தை பிரசங்கித்திருந்தால் எனக்கு என்ன துன்பமா வரப்போகுது. அப்ப சில நேரம் துன்பம் எப்படி வரும், கர்த்தருடைய வழியில் அவர் என்ன சொல்றாரோ அப்படி நடக்கும்போது என்னதான் வருதுங்க, துன்பம் வரதான் செய்யுது. சத்தமாவும் கர்த்தரை துதிக்கணும்ன்றாரு. சத்தமா துதி எதிர் வீட்டுக்காரன் திட்ட வரான். என்ன பண்றது, எதுக்கு பாக்குறது, அவன் பாக்குறான்ன்றக்காக தோத்திரம் தோத்திரம் நான் சொல்றது. இதுக்காக ஒரு ஏசியை போட்டு, அதுக்கு முன்னாடி ஏசியே கிடையாது. இப்போ பாருங்க, மாசமான 20,000 இது கட்டணும். நீங்க அழகா போய் உட்காந்து ஏசியில தோத்திரம் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்ட்டு. அல்லேலூயா. சத்தம் போகக்கூடாது. அதுக்காக நான் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உள்ள வச்சா இப்படி விசிறிக்கினே வெளியில போயிடுவீங்க. யாருக்கு, நான் பாய்க்கு தான் பிரசங்கம் பண்ணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் என்ன, நாங்க ஏசி போட்டுன்னு கத்துவமே ஒழிய நீ சொல்ற மாதிரிலாம் அமைதியா சிலவெல்லாம் ஆலோசனை சொல்லுவான் அந்த தெருவில். ஏங்க கம்முன்னு ஆராதிக்க மாட்டீங்களா, நீ கடவுளை ஆராதிக்கான சொல்ல, ஏன் நீயா அத்த சொல்ற தோத்திரம், இப்பெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? ஆண்டவர் ஆண்டவரே எங்களை இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டீரே, சத்தமா பாடு, ஆண்டவர் ஆராய்ச்சி உற்சாகமா துதின்றீங்க. உற்சாகமா துதிச்சு அங்க நம்மள ஒருத்தன் வேற மாதிரி துதிக்கிறான். நாங்க என்ன பண்றது? அப்ப சில நேரங்களில் சத்தியத்தின்படி நடக்கும்போது என்ன வருதுங்க, துன்பம் வருது. ஆனால் உங்களுடைய வசனத்துக்கே நாங்கள் பயப்படுகிறோம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:9 சொல்லுது, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3:12 சொல்லுது, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் என்ன படுவாங்களாம், துன்பப்படுவாங்க. துன்பத்தின் பாதை தான் கிறிஸ்துவத்தின் பாதை. ஆமென். ஆமா, தேவ பக்தியாய் தேவ சித்தத்தின்படி நீ நடக்கணும்னு நீ மைண்ட் வச்சுட்டாலே உனக்கு துன்ப வாசப்புள்ள நிற்கும். சோத்திரம். ஆனா துன்பத்தில் நாங்கள் நடந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்கே நாங்கள் பயப்படுவோம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன ஊழியம் செய்யறவனுக்கு சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியம் செய்யறவனுக்கு பெரிய பிரச்சனை, ஊழியமே செய்யாதவனுக்கு பிரச்சனையே இல்லை. சில சொல்லாங்க, நாங்க ஜாலியா தான் இருக்கிறோம், நீ ஜாலியா தான் இருக்கிற, நீ பரலோகம் போவான்னு நினைக்க விட முடியாது. சோத்திரம். துன்பத்தின் நடுவில் அடிபட்டு உதப்பட்டு அதன் நடுவில் இயேசுவே ஆண்டவரே கர்த்தரேன்னு சொல்றவன் தான் சோத்திரம் கர்த்தருடைய சந்நிதியில போய் நிற்க தகுதி உள்ளவனா மாறும். அல்லேலூயா. ஆகவே சோத்திரிக்கிறோம். the same side goalனு சொல்லுவாங்க.
நம்ம எதிராளிக்கு ஆப்போசிட்ல கோல் போட போனா எதிராளி நம்ம வந்து உதைக்க வருவான். எதிராளி போஸ்ட்லயே நீ கோல் போட போன ஒரு பிரச்சனையும் உனக்கு வரப்போறது இல்லை. அவன் நமக்கு தாண்டா கோல் போடுறான், அவனை விட்டுருங்கடா அப்படின்றான். சோத்ரி, நீங்க சாத்தானுக்கு எதிர்ப்பா ஆண்டவருக்கு சாதகமா நடக்கும்போது பிரச்சனைகள் வரும். துன்பப்படுத்துகிறார்கள். நானும் உடைய வசனங்களின் மேல் பயபக்தியா இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. விரோதமாய் பேசும் பொழுதும், பொய்கள் பிணைக்கப்படும் பொழுதும், கண்ணிகள் வைக்கப்படும் பொழுதும், நீக்கிவிட எண்ணும் பொழுதும், அழிக்க காத்திருக்கும் போதும், துன்பப்படுத்தும் பொழுதும் உடைய வேதத்திலே நான் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, உமது வேதத்தில் நான் எவ்வளவோ பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. Jesus, glory to the Lord. வசன தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமா வழி நடத்தோ, திருக்கரத்தால் திருக்கரத்தால் தாங்கி என்னை தீரு ஆமென் வளர்த்திடுமே. களிமண்ணான அனுதின ஆமென் ஆமென் குயவன் கையில் அனுதினமே அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே, பெரிய மீட்டு கண்களினால் காண்கிறேனே இன்பக்காய் தேசமதை கண்களினால் காண்கிறேனே இன்பக்கானாதே. திருக்கரத்தால் திருக்கரத்தால் தான் திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான வணைந்திடு. குயவன் கையில் குயவன் கையில் அனுதினமே வணைந்திடுமே. ஜெபிப்போம். நேசிக்க நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவோ பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம் என்று தாவீது சொல்றார். அப்பா ஆண்டவரே, பூமியிலிருந்து நீக்கிவிட எண்ணும் பொழுது, கண்ணிகள் வைக்கும் பொழுது, ஆண்டவரே விரோதமாய் பேசும் பொழுது, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற துன்பப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே பொய்களால் பிணைக்கப்படும் பொழுது, வேதத்தையே பிரியமாய் கொண்டிருந்த தாவீதாக என்னையும் சபை மக்களையும் மாற்றும். இந்த பிரசங்கம் நல்லா இருக்குதுன்னு கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை ஆண்டவரே, எங்க லைஃப்ல எங்க அனுதின வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதைகள் வந்தாலும் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் விடாமல், உம்முடைய வேத வசனத்தை விட்டு தவறாமல், உங்க வேத வசனத்தை பிடித்து கொண்டு உங்க வேத வசனத்தில் பிரியமாய், உங்க வேத வசனத்தை அதன் நடுவிலே கை கொள்ளுகிறவர்களாய், அதுல தியானமாய் இருக்கிறவர்களாய்
என்னையும் எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சிநேக வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு நம் அனைவரோடும் என்றைக்கு எப்பொழுது இருப்பதாக. அல்லேலூயா.